ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை பார்க்க விரும்புகிறார். இங்கேயும் அந்த ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறார். எப்படிப்பட்ட வித்தியாசம் காமிக்கிறார்னா, கர்த்தர் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும், கர்த்தர் அவங்க கூட இல்லைன்னா என்ன நடக்கும். இப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடக்கும். ஆண்டவர் இல்லைன்னா, கர்த்தர் இல்லை அப்படின்ன உடனே எகிப்தியருக்கு என்ன நடக்குது பாருங்கள். 14:26 எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தின் மேல் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படி உன் கை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றாராம். ஏன்? ஆண்டவர் அவங்க கூட இல்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தை விரும்புகிறது கிடையாது, அசுத்தத்தை விரும்புறது கிடையாது, பாவத்தை விரும்புறது கிடையாது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவர் விரும்புறதே இல்லை. அவர் எங்கே வாசம் பண்ணுவார்? அங்கே ஒரு வேர்டு இருக்குல்ல, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால். அவர் விரும்பினா மட்டும்தான் அங்கே வாசம் பண்ணுவார். அவர் விரும்பலைன்னா வாசம் பண்ண மாட்டார். ஏன் 430 வருஷம் வாசம் பண்ணல? ஏன்னா அவங்க அருவருப்பில் இருந்தாங்க, துணிகர பாவத்தில் இருந்தாங்க, துணிகரமான வாழ்க்கையில் இருந்தாங்க. ஆண்டவர் என்கிற வார்த்தையை விட்டு மற்ற எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆண்டவர் விலகி நின்னார். சரி, என்ன தான் பண்ணுறீங்க பண்ணுங்க, எத்தனை வருஷம் தான் பண்ணுறீங்க பண்ணுங்க பார்ப்போம். வார்த்தை கூட இல்லை, ஆண்டவர் கூட இல்லைனாவே அவர் விலகிடுவார். சிம்சோனை விட்டு கர்த்தர் போனதை அறியாமல் இருந்தான். ஏன் போனார்? அவ்வளோ நேரம் இருந்தார். சவுலை விட்டு ஆவியானவர் எடுத்துட்டாராம். ஏன் எடுத்தார்? சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தானே. இவெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்ததுனால, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார், கொஞ்சம் விலகி நிற்பார். நீங்களும் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு இதான் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லாண்டவரை நீங்கள் கொஞ்ச நேரங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி வந்தேன். ஏன் அவர் என்ன பண்ண, சரி நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சைடில் நின்றுறாரு. நம்ம போய் 4 குத்து வாங்கிட்டு திருப்பி ஆண்டவர் பின்னாடி வந்து நின்றுட்டு, ஆண்டவர் என்னால் முடியல, நீங்கள் போங்க, என்னால் ஆகாது அப்படின்னு சொல்லி இங்கே நடக்கிற சம்பவமே பாருங்கள். அப்படி ஆண்டவர் அவங்க கூட இல்லாதனால 27 சொல்லுது, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். எங்கே கவிழ்த்து போட்டாரா? கடலின் நடுவே கவிழ்த்து போட்டாராம். ஏன்னா அங்கே ஆண்டவர் இல்லை. அதே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்தாரா? 29வது வசனத்தில் சொல்லப்படுது, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரின் வழியாக நடந்து போனார்கள். எதன் வழியாக நடந்து போனார்கள்? நடுவே. எகிப்தியர் எங்கே அழிக்கப்பட்டாங்க? நடுவே. ரெண்டுமே நடுவே தான். ரெண்டும் ஒரே பாதை தான். பாதை தனித்தனி பாதைலாம் கிடையாது, ஒரே பாதை தான். எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரே பாதை தான். நம்ம நினச்சிக்கணும் பெரிய பெரிய அதெல்லாம் கிடையாது, ஒரே பாதை. இப்போ ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் போய் சேருவான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன் போய் சேர மாட்டான். இவ்வளோ தான் வித்தியாசம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற ஒரு வித்தியாசம் எப்போ வரும்னு சொன்னால், அவர் வார்த்தை மேலே நமக்கு நம்பிக்கை. அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு என் கூட. அதுதான் சொல்ல, இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணது அப்படி தான் பண்ணணும் இல்லையா? சிறு கூட்டமே பயப்படாத. எதை குறித்து பயப்படுறோம்? நம்மளே நம்ம இருதயத்தை கேட்டுக்கணும். நம்ம கேட்டுக்கணும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறோம், எதுக்கெல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் சேர்த்தான் சொல்கிறார் ஆண்டவர், நீ பயப்படாத, நான் என்ன பண்ணுறேன், உன் கூட இருப்பேன் அப்படின்றார். என்ன பண்ணுவாரா? இருப்பேன். அங்கே இருந்தார். எங்கே இருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். இது ப்ரெசண்ட். அல்லேலூயா. இன்றைக்கி நான் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னமா, அன்னைக்கு அவங்களோடு எப்படி இருந்தனோ, பிதாக்கள் நாட்களில் அவங்களோடு எப்படி இருந்தனோ, பிரமாணத்தின் நாட்களில் நான் அப்படி அவங்களோடு இருந்தேன். பிரமாணத்தின் நாட்களில் எப்படி நான் அவங்களோடு இருந்தனோ, கிருபை நாட்களில் நான் அப்படியே இருந்தேன். கிருபை நாட்களில் எப்படி இருந்தனோ, கிருபை நாட்கள் முடிவிட்டு போகும்போது இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் ட்ராவல். கிருபை நாட்களில் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, நான் உங்கள் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறேன்.